தண்ணி இந்த பிளாஸ்டிக்கில் வச்சா பட்டா குடிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே பழக்கமானதுலேயே ஏதாவது வைக்கணும் அப்படின்ட்டு போனேன் கடையில் போயிட்டு, இங்கே பாருங்கள் நல்லாவே குடிக்குது. வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஃபீடருக்கு ஒன்று வச்சுக்கலாம், அப்படியே வந்து இதுக்கு ஒன்று வச்சுக்கலாம், ட்ரிங்கருக்கு ஒன்று, ஃபீடருக்கு ஒன்று. நல்லாவே தண்ணி குடிக்குது பாருங்கள், சூப்பர். இவ்வளோ நேரம் தண்ணி குடிக்கவே இல்லை. இது கொடுத்தா தான் குடிப்பேனே, உட்காந்துருக்க மாட்டேங்குது. கோழிங்களாம் குஞ்சு கோழிங்களாம் எதை கொடுத்தாலும் குடிச்சுக்குங்க. இதோ பாருங்கள், இது ஃபீடரு சாப்பிட்டுக்குது. அங்கே இப்போது ஒரு வாரம் தான் ஆகுது. இங்கே பாருங்கள், இதை ட்ரிங்கராக மாற்றிட்டோம். இந்த பிளாஸ்டிக்கில் இங்கே இருக்குது பாருங்கள், அதிலே குடிச்சுக்குதுங்க. பக்கத்தால் அதுக்கு முன்னாடி அங்கே இருக்குது பாருங்கள், அது வந்து சின்னதாக வச்சுருந்தேன், சாமி கும்பிட்ற இது போட்டுறது தட்டு, இது வைக்கிறது, அதில் வச்சேன். அப்புறம் அங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், அதில் வச்சேன் ஃபீடர் மாதிரி. ரெண்டையுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வாரம் ஆனதுனால இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம். இது ஃபீடராகவும் ட்ரிங்கரும் நல்லா யூஸ் பண்ணுது. இது குடிக்கவே இல்லை. இந்த பாருங்கள், பெருசுலேயே வச்சேன் தண்ணி. காலையில் ஒரு வேலை பண்ணிட்டேன். இவங்களுக்கு மருந்து கொடுக்குறேன்ட்டு கொஞ்சம் பச்சை கழிச்சல் மாதிரி போதுன்ட்டு மருந்து கொடுக்குறேன்னு சிரிஞ்சை வச்சு வாயில் ஊற்றிவிட்டேன். பாவம் தெரியாது எனக்கு அவ்வளோவா. திணறி போயிட்டா, திணறி அப்படியே ஆளே சாகிற மாதிரி ஆகிட்டான். கொஞ்ச நேரத்தில் போச்சுரா முதலுன்னு பார்த்தேன், தப்பிச்சுக்கிட்டா. கொடுக்கக்கூடாதாட்ட இவளுக்கு பட்டாக்கெலாம். தண்ணியில் கலந்தால் கொடுக்க மாட்டேங்க, நம்மளா வாயில் ஊற்றக்கூடாது சிரிஞ்சை வச்சு. அப்படி தான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க யாராவது ஏதாவது பண்ணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.